வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு பேச வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நேச கரத்தினால நீர் அரவணைத்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேல் என்றென்றைக்கும் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்த போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் கர்த்தர் வார்த்தைகளை மாற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவன் தாமே ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்வம் நாளில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மட்டும் உங்களை காத்தவர் இனிமேலும் அவர் கைவிடாதபடிக்கு நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை கைவிட மாட்டார். எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும், தேசத்தில் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எது வந்தாலும் அவருடைய பிள்ளைகளை தீமைகளுக்கு விலக்கி காக்க அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை வழிநடத்துவார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களும் உங்க வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறீங்களா, ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க. ஆராதிக்காக படிக்க இருக்கிற தடைகளை நீக்கி போட நீ ஊக்கமாய் செயல்படுங்க, செவிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.
கடைசி நாட்களில் சத்துருவானவன் ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. பல விதங்களிலும் ஜனங்கள் பல பின்மாற்ற கிரியைகளுக்கு போகும்படியாய் சத்துருவானவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அதன் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே விழித்திருங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை நாம் தியானித்து திருவிருந்தை எடுத்து கடந்து போகிறோம். விழித்திருங்கள், விழித்திருங்கள். என்ன விழித்திருங்கள்? விழித்திருங்கள்னால என்ன அர்த்தம்? தூங்காம அப்படியே விழிச்சிருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்ற அர்த்தம். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், விழிப்போடு இருக்க வேண்டிய நேரத்துல விழிப்போடு இருக்கணும். தூக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்ததான காரியங்களிலே விழிப்பற்றவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். நாளில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தை அறிந்து அதன்படி ஜீவிக்க ஒரு விழிப்பின் அனுபவத்தோடு ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள். இன்னைக்கு பல ஜனங்கள் விழிப்பின் அனுபவத்தை விட்டுவிட்டு ஏனோதானோ என்று சொல்லி ஜீவிக்கிற விசுவாசிகளை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்துல நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் இயேசுனுடைய வருகை அது சீக்கிரம் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஜனங்களாகி நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் நாளிகையை நாம் அறியாதிருக்கிறபடினால, எப்ப வருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதிருக்கிறபடினால என்ன செய்யணும்? எப்பொழுது வந்தாலும் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எவ்வாறு வருவார் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அல்ல. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை சுருங்கினதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை புல்லினுடைய பூவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கொஞ்ச கால வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் எழுதும் போது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்துல இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உலகத்துல நம்ம வாழ்வதற்கு வசதிகள் தேவை, பணம் தேவை. பணம் இல்லாம நம்ம ஒண்ணுமே வாங்க முடியாது, எல்லாம் தேவைதான். ஆனாலும் நம்முடைய நோக்கம் எப்பொழுதும் ஆண்டவர் வரப்போகிறார், அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற சிந்தையுடையவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விழிப்பற்றவர்களாய் ஆண்டவருடைய வருகை குறித்து விழிப்பற்றவர்களாய் ஒரு மந்த புத்தியோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தோம்னா ஏமாற்றம் அடைந்து விடுவோம். பல நேரங்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பற்ற நிலைமையில பிசாசானவன் அநேகரை செய்து, நான் ஏன் செய்யப்பட்டேன், கஷ்டம் தீரலையே, கண்ணீர் தீரலையே, பிரச்சனை தீரலையே, போராட்டம் தீரலையே. வெளியேறப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம பார்க்கிறது எல்லாமே இந்த உலகத்தினுடைய பிரச்சனை, போராட்டம், இதேதான் பார்த்து பார்த்து பல நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பற்ற ஒரு நிலைக்கு நேராக நம்முடைய ஜீவியம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகையை எதிர்நோக்கி விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனத்தை யாராவது வாசிங்க. அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமா போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக அவருடைய வருகை குறித்து சொல்லும் போது
அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அந்த மனுஷனுடைய வேலைக்காரர்களுடைய திறமைக்கு தக்கவாறு ஒருவரிடத்துல 5 தாலந்தை கொடுத்தாராம், இன்னொருவரிடத்துல 2 தாலந்தை கொடுத்தார், இன்னொருவரிடத்துல 1 தாலந்தை கொடுத்து அவர் கடந்து போய் விட்டார். அப்போ 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவன் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வசனம் சொல்லுகிறது 19ஆம் வசனத்திலே நீங்க பார்க்கும்போது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். பாருங்க, ஒரு எஜமான் அவன் தூர தேசத்துக்கு போகும்போது அவனுடைய வேலைக்காரர்களிடத்துல கணக்கு ஒப்புவித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ரட்சித்து ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்து, என் பிள்ளைகளே நான் சீக்கிரமா வரப்போறேன், ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் வரும்போது இந்த வேலைக்காரத்துல எஜமான் வந்து கணக்கு கேட்டது போல நம்மிடத்துல, நீ எப்படி இருக்கிற, இன்னைக்கு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நீ ஒரு நொடி பொழுதிலே மருவமாக்கப்பட தகுதியில் உள்ளவனா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி பார்த்து தகுதியுள்ளவர்களை தம்மோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். பாருங்க, இங்க என்ன நடந்தது? 5 தாலந்தை வாங்கினவன் சந்தோஷத்தோட எஜமானுக்கு முன்னாடி போறான். 2 தாலந்தை வாங்கினவன் அப்படி போறான். 1 தாலந்தை வாங்கினவன் அவன் எஜமானுக்கு விரோதமாகவே அவன் பேசுறான். ஐயா, நீங்க கடினமான இருதயம் உடையவர் என்று சொல்லி நான் நினைத்து என்னுடைய தாளந்தை புதைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாய் எப்படி அந்த விலையேறப்பெற்ற சிலாக்கியத்தை கொடுத்தார் என்பதை அநேகருடைய வாழ்க்கையில அறியாதபடிக்கு பாருங்க, மனம் போன போக்கிற விசுவாச வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தாளந்தை புதைத்து போட்ட அந்த மனிதனை போல விசுவாச வாழ்க்கையில தேவன் வைத்ததான நிலைமையை விட்டு பல நேரங்களிலே பாவத்துக்கும் பல அடிமைத்தனங்களுக்கும் இடம் கொடுத்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், அந்த 1 தாளந்தை வாங்கிற மனிதனை புறம்பான இருளில அந்த எஜமான் போடுங்கள் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த சிந்தை நம்மிடத்துல எப்பொழுதும் இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம்னா அப்ப உடனே பார்த்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பூமியில மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன். 100 வருஷம் வாழ்கிற ஒரு மனுஷன் பூமியில 36,500 நாட்கள் வாழ்கிறார். 100 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா 36,500 நாட்கள் தான் வாழ்கிறார். அதே இது 50 வருஷம் 18,250 நாட்கள் தான் ஒரு மனுஷன் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தான்னா இருக்கிறார். 60 வயசு 70 வயசு கொஞ்சம் தான், ஒரு 20,000 நாட்கள். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ காலம் வாழ வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாட்களை பார்க்கும்போது அது கடந்து போகிறதான ஒரு நிழலை போல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த குறுகிய நாட்களில வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரோடு கூட அவர் வரும்போது இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துல எனக்கு ஒரு இடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தையும் 44ஆம் வசனத்தையும் படிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள். எப்பொழுது அவர் வருவார் என்று சொல்லி
தெரியாது. இயேசு வருவார்னு எப்ப தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அவருக்கே கூட தெரியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவருக்கும் தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார், எனவே ஆயத்தமாய் இருக்கணும். உங்க வீட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வருகிறார், டேட் எல்லாம் சொல்ல முடியாது. சீஃப் மினிஸ்டர் அதாவது முதலமைச்சர் வந்து உங்க வீட்டுக்கு பெரிய பரிசு கொடுக்க போறார். ஒரு 5 லட்சமா 10 லட்சமா கொடுக்க போறார். இந்த மாசத்துல வருவார், இல்ல இந்த வருஷத்துல வருவார் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எப்ப வேணாலும் அவர் வருவார். எனவே நம்ம ரெடியா நம்ம வீட்டை சுத்தமா வச்சுட்டு நல்லா குளிச்சு எடுத்துட்டு நாத்தம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் நம்ம ரெடியா முதலமைச்சரை எப்படி சந்திக்கணுமோ அதுக்கு காத்துட்டே இருப்போம். எதுக்காக? ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கும் 10 லட்சம் ரூபாய்க்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பரலோகத்தில் நமக்கு இடத்தை தரப்போகிறார். அந்த இடம் எப்படிப்பட்டது? அது பொன்னான நகரமாய் இருக்கிறது. வீதியெல்லாம் சுத்த பொன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை கோடி கோடி கணக்கிட முடியாத விலையேறப்பட்டதான ஒரு வீட்டை அங்கே பரலோகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ அதற்கென்று நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாய் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, விழித்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விழித்திருங்கள். தூங்கவே வேண்டாமா? நைட்டு அதான் சொல்லுகிறது, ஏன் தூக்கமே வரமாட்டேங்குது. பலருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் மத்தியில இந்த காலத்துல தூக்கம் இல்லை. இன்னைக்கு பேப்பரை திறந்தா நீட் தேர்வுக்கு, இன்னைக்கு நீட் தேர்வு எழுத வேண்டிய 3 பிள்ளைகள் தற்கொலை பண்ணி இறந்து விட்டார்கள் ஒரே நாளில். பயத்தின் கிரியினால அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணுகிறார்கள். போதா குறைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் தற்கொலை பண்ண போது ஆளாளுக்கு அள்ளி 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணுகிறவனுக்கு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா? அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகி விடுகிறதை பாருங்க. நேரத்துக்கு ஒரே நாள்ல 3 பேர் செத்துருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம செத்து போனாவது வீட்டுல ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, நம்ம நீட் தேர்வுலையும் வெற்றி பெற முடியவில்லை. பிசாசு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்கள கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் உதவி வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில விழிப்புள்ளவர்களாய் உலக பிரகாரமான கவலைகள் பாரங்களுக்கு நாம் இடம் கொடுத்து அதையே சிந்தித்து எது மேலானது என்று சொல்லி நாம் அறியாதபடிக்கு கீழானதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து ஜீவிக்காதபடிக்கு அவருக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்களாகிய நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பாருங்க, ஆண்டவர் வருகிற நாளை இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனானாலும் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் யாருமே அறிய முடியாது அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். குமாரனா யாரு? வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரும் அறியார். இதா அனுப்பும் போது அவர் உலகத்திலே கடந்து வருவார். ஸ்தோத்திரம். எல்லா காத்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆயத்தமாய் இருக்கிறவர்களை அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக கடந்து வருவார். எனவே தேவ ஜனங்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். 33ஆம் வசனத்துல அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வருகிற காலத்தை நாம் அறியாதிருக்கிறபடியினால என்ன செய்யணுமா?
எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உலக காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்கள் இந்த உலகத்தில் என்னை மேற்கொண்டிருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்து நாம் எச்சரிப்பாய் காணப்பட வேண்டும். எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரை சந்திக்க, ஆண்டவரை சந்திக்க நாம் முதலாவது பாவம் செய்யாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு இருந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். பாருங்க, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். எப்படி இருக்கணுமா ஆண்டவரை சந்திக்க? பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். நாட்கள்ல பலவிதமான பாவத்தின் கிரியைகள் எங்களுக்கு எதிராக ஒருவேளை போராடலாம். அதன் மத்தியில பாவம் செய்யாமல் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஸ்தோத்திரம். உங்களுடைய பேச்சு கவனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துவிடும். இன்னைக்கு முகநூல் மூலமாய், பேஸ்புக் மூலமாய் பல விதங்களிலே ஆண்களும் பெண்களும் யாருன்னே தெரியாதவங்க கூட பழக்க வைத்து தங்கள் அந்தரங்க வீடியோக்களையும் அந்தரங்க புகைப்படங்களையும் அனுப்பி கடைசியில் அவர்கள் பிளாக்மெயில் பண்ணுகிறார்கள். இவ்வளவு பணம் கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா உன்னுடைய படத்தை எல்லாருக்கும் அனுப்பி விடுவேன், உன்னுடைய வீடியோ எல்லாருக்கும் அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதை வைத்தே அவருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் ஏற்படுகிறது. நேற்றைய தினத்தில் அப்படிப்பட்ட ஒரு நியூஸை போட்டிருந்தாரு வார்த்தை. யாரோ ஒரு சகோதரன் சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்கிறவர் முகநூல்ல ஒரு பெண்ணோடு, பிலிப்பைன் தேசத்திலே உள்ள ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டு அங்கே அந்தரங்க காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பகிர்ந்து கடைசியில் அந்த பெண் மிரட்டுகிறது. 2 லட்சம் ரூபாய் கொடுக்காட்டா உன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் அனுப்பி விடுவேன். 2 லட்சம் கொடுத்தார். மறுபடியும் 5 லட்சம் கொடுத்தாதான் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டல் வரும்போது இவர் போலீஸ் ஸ்டேஷன் போனார். இப்படி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்க ரொம்ப விழிப்புள்ளவர்களாய் இந்த நாட்களில இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பல நேரங்களிலும் இந்த நாட்களில ஏற்படுகிறதான காதல்கள், பல காரியங்கள் கருவேப்பிலை கதையா தான் இருக்கு. கருவேப்பிலை இருக்கு போடுவாங்க குழம்புல, கடைசியா கொஞ்சம் வாசனைக்காக போடுவாங்க. அதுபோலதான் காரியம் முடிந்த உடனே கருவேப்பிலையை தூக்கி போடுவது போல தூக்கி போடுகிற ஒரு நிலைமைதான் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள இருக்கிறதை பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில மோசம் போக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது புளித்த மாவின் ஓமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துக்கணம் பொல்லாப்பி என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோ. புளித்த பழைய பாவமான புளிப்பு கெடுத்ததான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளாதபடிக்கு நாம் விழிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். விழித்திருங்கள் அப்படின்னா தூங்காம இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசோ மனிதர்களோ நம்மை பாவத்திலே தள்ளாதபடிக்கு, தேவனுக்கு புறம்பான ஒரு ஜீவியத்திலே தள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது விழித்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை பாவம் செய்யாமல் முதலாவது
விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 40-41வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம்னா என்ன? நம்முடைய சரீரம், அது பலவீனம் உள்ளது. சரீரம் பாவத்துல விழுந்து விடுகிற ஒரு தன்மையுடையதா இருக்கிறது. எனவே சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க 40ஆம் வசனத்துல, பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு நாள்ல உங்களால் ஜெபம் பண்ண முடியுதுங்கிறதா? அதிகாலை ஜெபம் பண்ண முடிகிறதா? இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை உபகாரங்களை நினைத்து பார்த்து 2 பாடலை பாடி மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து படுக்கைக்கு போக உங்களுடைய வாழ்க்கையில இடம் உண்டா? ஜெபிக்கிற அனுபவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமமா இருக்கும். எத்தனை பேர் கூரை உள்ள வீட்டுல இருக்கீங்க? எத்தனை பேர் கூரை இல்லாத வீட்டுல இருக்கீங்க? கை தூக்குங்க. நான் கூரை உள்ள வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. கூரை உள்ள வீடுன்னா ஜெபம் இருக்கிற வீடு, கூரை இல்லாத வீடுன்னா ஜெபம் இல்லாத வீடு. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஆண்டவர் நோக்கி அனுதினமும் ஜெபிக்கிற வீடு. இங்க டெரஸ் வீட்டுல இருக்கலாம், குடிசை வீட்டுல இருக்கலாம், ஓடு போட்ட வீட்டுல இருக்கலாம், அது முக்கியம் இல்ல. நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? ஜெப ரூபம் ஏறெடுக்கப்படுகிறதா? அது பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிறதா? பரலோக ராஜாவுக்கு முன்பாய் அது ஏறெடுக்கப்படுகிறதா? ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா இன்னைக்கு இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரை ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உலகத்துக்குரிய காரியங்களை உங்களை மேற்கொண்டு தேவனை தேட இடம் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கேளுங்க. ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறது ஒரு பகுதி தான். ஆலயத்துல நீங்க வாரத்துல 1 நாள் வரீங்க, 2 நாள் வரீங்க. ஆனா எப்பொழுது இருக்கிறது இங்க? வீட்டுல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை போல நீங்க வீட்டுல தேவனோடு கூட உறவாட ஜெபிக்க மறவாதிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது அதுதான். ஸ்தோத்திரம். ஆலயத்துல ஏதோ ஒரு 1 மணி நேரம், அதுலயும் பலர் லேட்டா வருகிறீர்கள். எவ்வளவு நேரம் நம்ம இல்ல ஜெபம் பண்ண முடிகிறது, துதிக்க முடிகிறது? வீட்டுல நேரம் ஒதுக்கணும். 2 மணி நேரம் ஆகிலும் இங்க வீடுகளில் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க, அதிகாலை தேடுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை வழி நடத்துவார். உங்களை இடர பண்ண நினைக்கிற சத்துருடைய கிரியைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, எனவே செவியுங்கள் என்று சொல்லி சீசரை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன? உங்கள் ஜெபங்கள் அதிகாலை 5 மணிக்கு நான் ஜெபிப்பேன்னா இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. மத்தியானம் இந்த நேரத்துல நான் ஜெபம் பண்ணுவேன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்துல நான் இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவான்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். நம்ம இங்கிருந்தால் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நம்முடைய இருதயம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
எப்படி விழித்துக் கொண்டிருக்கிறோமா? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியில நிறைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவே நாங்க ஜெபம் பண்றது இல்லை, சகல பரிசுத்தவான்களுக்காக இப்படி பண்றது ஜெபம். அதுக்கெல்லாம் நிறைய நேரம் ஒதுக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்ம மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சபை ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, சகலவித விண்ணப்பத்தோடும் செவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. திருவருளுக்காக நாம் அடுத்த ஆயத்தம் பட போகிறோம். இந்த நாளில ஆண்டவருடைய வருகைக்காக, அவரை சந்திக்கும்படியாக நாம் விழித்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை வலியுறுத்தி ஒரு சில வசனங்களை தியானித்தோம். மனுஷகுமாரன் இயேசு வருகிற நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடினால விழித்திருக்க வேண்டும். உலகம்தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். பல உலக பிரகாரமான கவிஞர்கள் கூட பாடியிருக்கிறார்கள். உலகம் ஒரு வாடகை வீடு. பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போகிற ஒரு பயணி நம்ம அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட உலக பிரகாரமான கவிஞர்கள் பாடகர்கள் கூட பாடியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உண்மை நிலை என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறவர்களாய் விழித்திருந்து அவருடைய வருகைக்காய் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சில ஆட்டோவில் எழுதி போட்டிருப்பார்கள், நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லாவிட்டால் நாம் அவரை எந்த நாளிலும் ஒரு நாளாகிலும் சந்திக்க தான் வேண்டும். எனவே ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படிடுவோம்.